ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி, கிரிப்டோ மார்க்கெட்லையும் சரி, பரவலாக இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் இத்தனை ட்ரில்லியன் வரைக்கும் போகுது. உலகத்திலே பிகஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்க கம்பெனி எப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பிட்காயினோட மார்க்கெட் கேப் இப்போதைக்கு 1 ட்ரில்லியன் போயிடுச்சு, இல்லை ஒரு 2 ட்ரில்லியன் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேப்னா என்ன? இதை ஏன் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்? இப்போ மார்க்கெட் கேப்னு சொன்னால் ஒரு கம்பெனியோட மொத்த மதிப்பு, இல்லை ஒரு கொயினோட மொத்த மதிப்பை தான் நம்ம மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கொயினுக்கு மார்க்கெட் கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மார்க்கெட் கேப் ஈக்குவல் டு அந்த கொயினோட கரண்ட் ப்ரைஸ் இன்டூ சேக்லோட்டிங்கில் இருக்க சப்ளை எவ்வளோ. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரூட் மார்க்கெட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு ஃப்ரூட் மார்க்கெட் இருக்குது, அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம எப்பிள் எடுத்துக்கோம். இந்த எப்பிளோட ப்ரைஸ் நமக்கு 10 ரூபா போகுது. அதோட குவான்டிட்டி மொத்தம் நமக்கு 1000 எப்பிள் இருக்குது. இப்போ அதோட ப்ரைஸையும் குவான்டிட்டியும் நம்ம பெருக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு 10,000ங்கிற ஒரு ஆன்சர் வரும். இந்த 10,000 தான் அந்த எப்பிளோட மொத்த மதிப்பு. இப்போ அதே மாதிரி நமக்கு ஆரஞ்சு இருக்குது. இந்த ஆரஞ்சோட ப்ரைஸ் நமக்கு 5 ரூபாய்க்கு போகுது. ஆனால் மொத்தமாக அந்த கடையில் இருக்க ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னா 2000 ஆரஞ்சு இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி விட்டோம்னா இந்த ஆரஞ்சோட மதிப்பு நமக்கு வரும் 10,000 தான் வரும். இப்போ அதே கடையில் பனானாவும் இருக்குது. பனானா ஒன்னோட ப்ரைஸ் 2 ரூபா போகுது. மொத்தமாக அந்த கடையில் இருக்க பனானாவோட எண்ணிக்கை 5000. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி விட்டோம்னாலும் நமக்கு 10,000 தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த கடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 10,000 தான். இதைத்தான் நம்ம இங்கே மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். இதில் நோட் பண்ணுங்கள், பனானாவோட ப்ரைஸ் 2 ரூபா, ஆனால் ஆப்பிளோட ப்ரைஸ் 10 ரூபா. ஆனால் இந்த ரெண்டுக்குமே மார்க்கெட் கேப்புங்கிறது சரிக்கு சமமாக தான் இருக்குது, 10,000 அப்படிங்கிறது. இங்கே காரணம் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ப்ரைஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் பிட்காயினுக்கு மார்க்கெட் கேப் கண்டுபிடிக்குது அப்படின்னா கோயின்ஜிக்கோ வெப்சைட்குள்ளே போங்க. வெப்சைட்குள்ளே போயிட்டு பிட்காயின் சார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிட்காயினோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, சேக்லோட்டிங்கில் சப்ளை எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் பெருக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிட்காயினோட மார்க்கெட் கேப் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ மார்க்கெட் கேப் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்க கோயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட மணிக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இப்போ இந்த கிரிப்டோ வேர்ல்டில் இருக்க எக்கச்சக்கமான கிரிப்டோ கரன்சியில் மார்க்கெட் கேப் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கேப், அப்புறம் மிட் கேப், லார்ஜ் கேப், இந்த மாதிரி 3 வகையை பிரிக்கலாம். லார்ஜ் கேப்பில் அதிகப்படியான மணி உள்ளே இருக்கும், மிட் கேப்பில் அதுக்கும் கம்மியான மணி இருக்கும், ஸ்மாலர் கேப்பில் அதுக்கும் கம்மியான மணி இருக்கும். இப்போ நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃப் அப்படின்னா லார்ஜ் மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபாக இருக்கும். இதுக்குள்ளே தான் பிட்காயின், இத்தீரியம் மாதிரியான பெரிய பெரிய கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க கோயினோட ப்ரைஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் அதோட மார்க்கெட் கேப்பை பார்த்து நீங்கள் பை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி புது புது விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.